எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்டுன்னு உங்கள் மனைவி நினச்சிங்களா? மனைவி உங்களை அடிக்க, நீங்கள் மனைவி கிட்ட அடிவாங்க, மறுபடியும் மனைவி உங்களை அடிக்க ஒரே மாதிரி இருக்காது. அந்த அளவுக்கு கொடூரம் கிடையாது நம்மளுடைய நிஃப்டி. அதாவது ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இறங்கணும், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஏறணும். இதுதாங்க மார்க்கெட். ஸோ அந்த வகையில் சமீபத்தில் இறங்கி கொண்டிருந்த நிஃப்டி அப்புறம் ஏதோ ஒரு காரணத்தில் ஏறிச்சு, மறுபடியும் இறங்குச்சு, மறுபடியும் இப்போ ஏறிக்கிட்டு இருக்கு. மொத்த கணக்குக்கு பார்த்தோம்னா ஆல்ரெடி 200 பாயிண்ட் என்பது கடந்த 5 நாட்களில் ப்ளஸ்ஸாக இருக்குது. அது திங்கக்கிழமையிலிருந்து கணக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் தாண்டி போயிடுச்சு. ஏன் அப்படின்னா மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு நியூஸ் வருது, அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு மார்க்கெட் மேலே போகுது, இல்லைன்னா நெகட்டிவ் நியூஸ் வருது, அந்த நெகட்டிவ் எடுத்துகிட்டு கீழே வருது. எதுவுமே நியூஸ் இல்லைனாலும் சைடு வேஸில் ட்ரேட் ஆகக்கூடிய சக்தி கொண்டதான் நம்மளுடைய மார்க்கெட். அதுலேயும் குறிப்பாக நிஃப்டி இண்டிசஸ் எல்லாமே. இந்த சமயத்தில் ஏன் இன்னைக்கு மார்க்கெட் மறுபடியும் ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் துடிப்பாக இருக்கான்னா, இந்த செப்டம்பர் 3ஆம் தேதி ஜிஎஸ்டி மீட்டிங் வருது. அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வருமோ, ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு வருமோ அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இந்த ஜிஎஸ்டி மீட்டிங்கை முன்னெடுத்துக்கிட்டு நம்மளுடைய நிஃப்டி இப்போ கொஞ்சம் மகிழ்ச்சிகரமாக இருக்குது. நண்பர்களே, இன்னைக்கு மிக முக்கியமான விஷயங்கள் இருந்தாலும் உங்களுக்கு லாபமே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் பாவம் ஒரு நண்பர் ரொம்ப வருத்தத்தில் இருந்தார். ஸோ சந்தோஷமான நிகழ்ச்சியிலேருந்து இன்றைக்கி ஆரம்பிச்சிடலாம். சன் டிவின்னு ஒரு பங்கு, அது ஒரு நண்பர் இந்த கூலி படம் அவங்க வெளியிடுறாங்க, அதனால் அதில் மிகப்பெரிய ஒரு லாபம் காப்பாற்றுமோ அப்படின்னு ஒரு 1000 பங்குகள்லாம் எடுத்து வச்சு வந்துட்டு இருந்ததா சொல்லிட்டு இருந்தார். என்னடா ஒன்றுமே ஏற மாட்டேங்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தார். இன்றைக்கி பாருங்கள், அவருக்கு ஒரு ராசி 4% என்பது இந்த சன் டிவி ஏறி இருக்கு. ஆனால் இந்த சன் டிவி ஏறினதுக்கு கூலிப்பட கலெக்ஷன் அப்படின்ற மாதிரியெல்லாம் மீடியாவில் தகவல்கள் இல்லை. ஏதோ ஒரு ரேட்டிங் ஏஜென்சி, ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் அந்த ஸ்டாக்கை பற்றி இன்றைக்கி பேசியிருக்காங்க. அவங்களுடைய ரேட்டிங் என்ன, அவங்களுடைய அனுமானம் என்ன அப்படின்றத இன்றைக்கி மீடியாவில் அந்த தகவல்கள் வந்த உடனே இன்றைக்கி இந்த சன் டிவி என்பது ஆல்மோஸ்ட் 5% என்பது ஏறி இருக்கு. அடுத்த மிகப்பெரிய செய்தி என்னென்னா, சுகர்ஸ் ரிலேட்டடான செக்டர்லாம் 10%ங்க. யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய போர்ட்ஃபோலியோ திடீர்னு ஒரு 10% ஏறுது அப்படின்னா எப்படி ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். ஸோ இந்த சுகர் கம்பெனிஸ் எல்லாம் இன்றைக்கி மேலே ஏறினதுக்கு என்ன நியூஸ்? தாம்பூர் சுகர்னு ஒன்று இருக்குது, அது ஒரு 12%. சும்மா ரேண்டமாக நீங்கள் ஏதாவது ஒரு சுகர் கம்பெனி எடுத்து பாருங்கள், ரேணுகா சுகர்னு ஒன்று, அது ஒரு 14% இப்படி ஏறி இருக்குன்னா என்ன காரணம்னா, இந்த சுகர் மில்ஸ் எல்லாம் எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். எல்லாத்தையுமே எத்தனாலாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் சர்க்கரை எங்கேருந்து வரும் அப்படின்ற மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது இருந்தது. இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே, எத்தனால் ப்ரொடக்ஷன் நீங்கள் கிராப்பை பேஸ் பண்ணி எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுமோ அதை நீங்கள் பார்த்து பிளான் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை தூக்கி விட்ட உடனே இவங்க ஓகே, இனி எங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜெல்லாம் இனி அதிகமாக வரும் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் இன்னைக்கு சுகர் மில் ஷேர்களை எடுத்து வச்சிருக்காங்க. நாளைக்கு கவர்மெண்ட் என்ன சொல்லும் அப்படின்றது நம்மளுக்கு நாளைக்கு தான் தெரியும். தற்போதைய நிலைமையில் கவர்மெண்ட்டினுடைய ஒரு தகவல்கள்னால இன்னைக்கு சுகர் செக்டர்லாம் மேலே வந்திருக்கு. இந்த செக்டரில் ஒரு மிக முக்கியமான பங்கு இந்த ட்ரிவேணி என்ஜினியரிங் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். இது சுகர், எத்தனால் அண்ட் இன்ஜினியரிங் 3லையுமே இருக்குது. இதில் என்ன ஒரு விஷயம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பிரடிக்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. திடீர்னு பார்த்தீங்கன்னா 130 கோடி 160 கோடின்லாம் கன்சிஸ்டண்ட்டாக லாபம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வெறும் 2 கோடி, போன குவார்ட்டர்லாம் வெறும் 2 கோடி லாபம் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்ட் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தற்போதைக்கு லாபம் என்பது மிக குறைவாக இந்த குவார்ட்டரில் சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் அடுத்த குவார்ட்டரில் இந்த பங்குக்கெல்லாம் என்ன ஆகும்? அதாவது இந்த ட்ரிவேணி என்ஜினியரிங் அப்படின்ற பங்கு ரொம்பவுமே வயலண்ட்டான வாலட்டிலிட்டியான பங்கு. நீங்கள் 2022லேருந்து கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னாவே எதுக்குப்பா இப்படி மேலையும் கீழே ஏறி இறங்கிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ரொம்ப வாலட்டிலிட்டியான பங்கு. 2025 மட்டும் இவன் என்ன பண்ணியிருக்கான்? ஒரு முறை தன்னுடைய லோவில் இருந்து 40% என்பது ஏறி இருக்கு 2025 மட்டும். இப்போ சமீபத்தில் அதே லோவில் தான் விழுந்து கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இன்னைக்கு கவர்மெண்ட்டினுடைய நியூஸ்னால ஆல்மோஸ்ட் 3 மாதம் கழித்து தன்னுடைய 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்றத தாண்டி இருக்கு. ஸோ இனி அடுத்தடுத்த நாட்களில் இந்த பங்கு என்ன செய்யும்? புதியதாக ஒரு லோ என்பது போல போகுமா, அல்லது இது போன்ற தகவல்களை வச்சுக்கிட்டு கடைசிக்கு தன்னுடைய பழைய ஹையையாவது மீட்டெடுக்குமா அப்படின்றது தெரியாமல் இருக்குது. பட் தற்போதைக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு சென்டர் பாயிண்டில் இந்த ரொம்பவுமே வயலண்ட்டான வாலட்டைலான பங்கு இருக்குது. இனி ஒரு 2-3 மாதம் கழிச்சு எடுத்து பார்க்கும்பொழுது தான்
என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரிய வரும். பட் தற்போதைக்கு சுகர் செக்டர் ரிலேட்டடான ஸ்டாக்ல ஒரு வாலட்டைலான பங்கு, அதே மாதிரி கவர்மெண்டோட நியூஸ் இருக்குது அப்படின்றது சுகர் செக்டரில். இந்த சமயத்தில் மிகவும் பிரபலமான ஃபார்மா கம்பெனிகளில் இந்த ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் அப்படின்றது ஒன்று. 1% என்பது டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய பங்கு. அவங்க என்ன ஒரு தகவல், ஒரு அருமையான தகவல் வெளியிடுறாங்கன்னா, இந்தியாவுடைய முதல் ட்ரைவேலண்ட் இன்ஃப்ளூயன்சா வேக்சின் ஃப்ளூ ப்ரொடெக்ஷனுக்காக நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு தகவல் வருது. தற்போதைய நிலைமையில் இந்த 2025 இந்த பங்குமே ஒரு குறிப்பிட்ட லோலிருந்து ரெக்கவரி ஆனவன். அதுக்கப்புறம் எந்த விதமான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. 4 மாதங்களாக ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கு. பல பங்குகள் கீழே விழுந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் இப்போ மேலே ஏறி இருக்கு. அந்த மாதிரிலாம் சிலதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணியிருக்கு. பட் இந்த பங்கு ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் அப்படின்ற பங்கு 2025 ஒரு முறை ஏறினதோடு சரி, அதுக்கப்புறம் 4 மாதமாக எதுவுமே இல்லை. அடுத்தது இவனுடைய மூவ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இப்படி ஒரு தகவல் அப்படின்றது வந்திருக்கு. நண்பர்களே, நம்ம மார்க்கெட்டை பார்த்து நிறைய பேர் ஏன் பயப்படுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதனால தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். அதாவது ரெஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு பங்கு, அந்த பங்கில் கிட்டத்தட்ட 25 கோடி ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதுக்குன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பாண்ட் ஆஷ் அப்படின்றது. ஸோ இந்த கம்பெனி என்ன பண்ணுதுன்னா, இந்த ஹேண்ட்லிங் ஆஷ் டிஸ்போசல், ஒரு உதாரணத்துக்கு இவ்வளவு ஏகப்பட்ட மெட்ரிக் டன் ஐட்டம்ஸ் இருக்குப்பா, இதை கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணி விடுங்க அப்படின்னா அவங்க எடுத்து அதை டிஸ்போஸ் பண்ணிடுறாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு 25 கோடி ஆர்டர் மதிப்பு கிடைச்சிருக்கு. இந்த சமயத்தில் ஏன் நிறைய கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸினுடைய செய்கையினால் நம்ம மார்க்கெட்டில் பயம் வருதுன்னா இப்படி தான். இங்கே பாருங்கள், ரெஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸு டொமஸ்டிக், மோஸ்ட்லி டொமஸ்டிக்னு வச்சுங்க, இவங்களுடைய 383 கோடி தான் இதனுடைய சேல்ஸ் அப்படின்ட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து ஏறிக்கொண்டே 83 கோடியில் ஆரம்பித்து 700 கோடியெல்லாம் டாப்பில் சேல்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் டொபக்கன்னு 383 கோடி தான் எங்களுடைய சேல்ஸ்ன்னு ரிப்போர்ட் பண்ணால் அப்புறம் நம்மளுக்கு ஒரு மாதிரி பயம் வருமா வராதா மார்க்கெட்டில்? ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ரெஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இந்த சமயத்தில் இவங்களுக்கு இப்படி ஒரு 25 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்றது கொஞ்சம் மகிழ்ச்சிகரமாக இருக்குது. ஸோ முதல் வேலையை நம்ம ஆண்டவனை கையெடுத்து கும்பிட்டுக்குவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஃபிட்லேருந்து நல்லா பெருசாக 50 கோடியெல்லாம் ஒரு கட்டத்தில் ப்ராஃபிட் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் 20 கோடின்னு ப்ராஃபிட் விழுந்துருக்கு. இதுதான் நம்மளுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி அவன் ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் காமிச்சிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் நம்ம மார்க்கெட்டுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்னைக்கு இப்படி ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் கம்மியாக காட்டுறானோ அன்றைக்கெல்லாம் நம்மளுக்கு லேசாக பயம் என்பது வந்து போகுது. அடுத்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் யார் இப்படி காட்டாதீங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் நம்ம கேட்டுக்க முடியும். நண்பர்களே, பெயிண்ட் ஸ்டாக் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறிய அளவில் சந்தோஷமான செய்தி. அதாவது அந்த செக்டரில் காம்படிஷன் என்பது தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் அந்த செக்டரே ஒரு கும்பா குட்டி செக்டராக இன்னும் மாறல. ஒரு உதாரணத்துக்கு எப்படி செருப்பு செக்டர் சமீபத்தில் கொஞ்சம் கூட பர்ஃபார்ம் பண்ணல, அந்த மாதிரி அந்த செக்டரே இன்னும் மோசம் போகலை அப்படின்றதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்றது ஒன்று வந்திருக்கு. அதாவது இந்த பெர்கர் பெயிண்ட் என்பது ஆல்மோஸ்ட் 1% டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய பங்கு. அவன் ஆல்ரெடி 52 வீக் லோலேருந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆகி ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கு. இதில் என்ன ஒரு தகவல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடேங்கப்பா 100 இயர்ஸ் ஆஃப் ட்ரஸ்டாக பெர்கர் பெயிண்ட். இதில் என்ன ஒரு தகவல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரைசில் ரேட்டிங்ஸ் ஏஜென்சி இவங்களை எதுவுமே இன்னும் டவுன்கிரேட் பண்ணல. சமீபத்தில் கூட அந்த ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி பார்த்தீங்களா, அவங்க வாங்கின கடன்லாம் டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க அதனுடைய ரேட்டிங்கை. அப்படின்னு என்ன அர்த்தம், வருமோ வந்து சேராதோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம். ஆனால் இந்த பெர்கர் பெயிண்டினுடைய வாங்கியிருக்கக்கூடிய லாங் டேர்ம் ரேட்டிங், அதெல்லாம் கமர்ஷியல் பேப்பர்னுடைய ரேட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ரீஎஃப்எம், ஓகே இவங்களுடைய ரேட்டிங் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ரேட்டிங் வந்திருக்கு. இதனால் பெயிண்ட் கம்பெனி வச்சவங்களாம் நிறைய பயந்துகிட்டு இருந்தாங்க சமீபத்தில். ஸோ இந்த மாதிரி ரேட்டிங் எல்லாம் ரீஎஃப்எம் பண்ணுறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி தைரியம் வருது. அதுவும் இல்லாமல் இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸ்லாம் ரிலையன்ஸ் வித்துட்டு போயிட்டு இருந்தாங்க. சில பேர்லாம் சொன்னாங்க அவ்வளோதான் ஏஷியன் பெயிண்ட் கும்பா குட்டி அப்படின்னாங்க. கடைசியில் பார்த்தா அவன் 2200 அந்த ரிலையன்ஸ் செல் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6 மந்த் ஹைல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு படத்தில் சந்தானம் அவர்களும் கார்த்தி அவர்களும் வரிசையாக மொட்டை போட்டுட்டே போவாங்க, ஆஃப் சைடு மொட்டையை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி பல பேர்த்துக்கு நடத்தி விட்டுறாங்க சில பேர். என்பதில் இந்த சமயத்தில் மிக முக்கியமான ஒரு தகவல், சியட் அப்படின்ற ஒரு பங்கு. இவங்க ஆட்டோமொபைல் செக்டரில், ஆட்டோ காம்பனன்ட் செக்டரில் இருக்காங்க. ஸோ இந்த ஆட்டோமொபைல் செக்டர்லேயே இந்த டாடா மோட்டர், பஜாஜ் ஆட்டோ போன்ற பங்குகள்லாம் கீழே விழுந்துட்டு அடுத்தது என்ன மூவ், மேலேயா அல்லது கீழேயான்னு மூவ் ஆகிறத பற்றி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பேட்ரிஸோட பெருசாக ஏறல, இன்னும் மற்ற ஆட்டோ காம்பனன்ட்ஸ்லாம் ஏறல. பட் இந்த டயர் ரிலேட்டடான பங்குகள்லாம் பெருசாக அடி வாங்கலை. அந்த வகையில் இந்த சியட் லிமிட்டெடுமே கடந்த சில வருடங்களாக இறங்குவதும் ஏறுவதும் இறங்குவதும் ஏறுவதாக இருந்தால் இப்போ கரெக்டாக 2 days மூவிங் ஆவரேஜில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு.
இப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது இந்த கம்பெனியில் என்ன ஒரு தகவல் வருதுன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் அப்டேட் ஒன்று வருது. ஸ்ரீலங்காவில் அவங்களுடைய அக்வஷன் ரிலேட்டடான ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இந்த அக்வஷன் நியூஸ் C8க்கு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் மேல் நோக்கி வரக்கு ஏதாவது புஷ் பண்ணுற ஹெல்ப் பண்ணுமா அல்லது என்ன அப்படின்றது இப்போதைக்கு தெரியல. பட் தற்போதைய நிலைமையில் இந்த தகவல் என்ன, ரெண்டாவது நியூஸ் என்னென்னா 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட இந்த C8 லிமிடெட் அப்படின்றது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க, பரவாயில்ல இவன் 2025 ஒரு இடம் ஏறி சம்பாரிச்சு விட்டா மார்க்கெட் சரியில்லை, நல்லா கீழே விழுகும், மறுபடியும் அதே 2200 வருமோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அவன் என்னடான்னா கரெக்டாக 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்டே 2 மாதமாக சுற்றிக்கிட்டு இருக்கான். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் பல பங்குகளினுடைய மூடு என்ன இருக்கும்னே நம்மளுக்கு தெரியாது. பக்கத்தில் போய் நின்று விளக்கமாத்தில் அடி வாங்கினதான் மிச்சம் அப்படின்ற மாதிரி இந்த ABFRL அப்படின்ற பங்கு அது இன்னைக்கு எதுக்கு காலையில் திடீர்னு +3% 4% போனான்னு தெரில. 85 வரைக்கும் போனால் 2% மேலே ப்ளஸில் போயிட்டு அப்படியே தொடர்ந்து சரிவு. நான் கூட யோசிச்சுட்டு இருந்தேன், எதுக்கு இப்போ இது காலையில் ப்ளஸில் வருது. அதுதான் டெக்ஸ்டைல் ரிலேட்டடான செக்டர்லாம் இப்போதைக்கு இந்தியாவில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் மீடியாக்கெல்லாம் தகவல் வந்துக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆதித்ய பிர்லானுடைய சமீபத்திய குவார்ட்டர் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், பெரும்பாலும் லாஸ் தான். 2023 பார்க்குறோம், ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்க. அப்போ நீங்கள் துணி தைச்சி விற்கிறீங்களா இல்லையாப்பா அப்படின்ற மாதிரி தான் பலருடைய கேள்வி. இப்படி இருக்கக்கூடிய இந்த ABFRL திடீர்னு இன்னைக்கு மேலே +2% பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. எது எப்படியோ இந்த 2025 இதனால் 200 days மூவிங் ஆவரேஜை பல முறை தாண்டி சக்ஸஸ்ஃபுல்லாக நிற்கவே முடியல. மறுபடியும் இப்போ ஒரு 5வது அட்டம்ப்டாக வந்திருக்கான். இந்த அட்டம்ப்டில் சக்ஸஸ் ஆகுமா இல்லை ஃபெயிலியர் ஆகி மறுபடியும் அவனுடைய லோ 60க்கு இது போயிடுவானா அல்லது இந்த 5வது முறை சக்ஸஸ் பண்ணி தன் இழந்ததை மீட்டெடுப்பானா என்னன்றது புரியாமல் இருக்குது. ரொம்ப சென்டர் பாயிண்டில் இருக்குது. இந்த சமயத்தில் தான் பல பேர் கொள்கையில் உறுதியாக இருப்பாங்க. சில பேர்லாம் பார்த்துருக்கீங்களா, லாஸ் மேக்கிங் கம்பெனியா கையெடுத்து கும்பிடு அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இந்த சமயத்தில் தான் ஒரு நண்பர் சொல்கிறாரு, நம்மளே மார்க்கெட் ஏற மாட்டேங்குதேன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சூனாப்பானாவை பற்றி என்னைய நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நான் ரிலையன்ஸில் ஒரே ஒரு பங்கு தான் வாங்கினேன், அதுக்கப்புறம் மார்க்கெட் ஏறவே இல்லையே. இந்த நிலமையில் யோசிச்சு பாருங்கள், நான் ரிலையன்ஸ் கூட HDFC ICC வாங்கியதுன்னா அவ்வளோதான், ஒரே ஒரு பாம், டோட்டல் க்ளோஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அது என்னமோ தெரியலிங்க, நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன், அவங்க ராசியே இப்படித்தான் இருக்குது. 4-5 முறை ஒரு பங்கு ஒரு குறிப்பிட்ட சைட்வேஸில் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கும். அப்புறம் இதை பார்த்துக்கிட்டு அவங்க என்ன நினைப்பாங்க, ஓ இந்த சப்போர்ட்லேருந்து அப்போ எடுத்தால் எப்படி ஒரு 5-10% கிடைக்கின்றான்னு நினச்சி எடுப்பாங்க. அது அப்போ தான் அந்த இடத்துலேருந்து தான் அதனுடைய சப்போர்ட்டை உடச்சி அப்புறம் மறுபடியும் வேறு லெவலில் இப்படி ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கும். அது என்ன ராசியோ என்னவோ. எதுக்கும் இந்த மாதிரி ராசி இருக்கிறவங்கெல்லாம் பெரிய வெயிட்டேஜ் உடைய பங்குகளை வாங்காதீங்க. வேறு ஏதாவது கும்பா குட்டியில் வாங்கி ஏற்கனவே கும்பா குட்டி இருக்கிறத பெரிய கும்பா குட்டியை வேணால் பண்ணி விடுங்களே ஒழிஞ்சு மார்க்கெட்டையே நிர்ணயிக்கிற இந்த ரிலையன்ஸ், HDFC பேங்க், ICC பேங்க் பக்கமெல்லாம் போய் காலை வச்சிடாதீங்க அப்படின்னு தான் இந்த கமெண்ட்டை பார்க்குறவங்களாம் நினைப்பாங்க. நண்பர்கள், இந்த சமயத்தில் இன்னொரு மிக முக்கியமான தகவல், இந்த கர்நாடகா பேங்க் அப்படின்ற பங்கு நண்பர்களே, அது மாதிரி தான் இன்னொரு மிக முக்கியமான தகவல், இந்த கர்நாடகா பேங்க் ஷேர் ப்ரைஸும் அதே மாதிரி தான். யார் எடுத்தாங்கன்னு தெரில, அந்த பங்கு அப்படியே கீழே போய் தரமட்டத்தில் தட்டி நிற்கிது. என்னைக்கு இது திரும்பி ஏறி வரும் அப்படின்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 2025 கூட ஒரு சின்ன மூவ்மெண்ட் அப்படின்றது கொடுத்துருக்கு. 160 ரூபாயிலிருந்து 210 ரூபா வரைக்கும் போயிட்டு மறுபடியும் அதே ஒரு 175 ரூபாயில் வந்திருக்கு. ஸோ இனி இதில் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றது யாருக்குமே தெரியல. இந்த பங்கு வந்து தன்னுடைய இழந்ததை மீட்டெடுக்குமா அல்லது இந்த டெப்த் அப்படியே கீழே இறக்கி இன்னும் எதுக்கும் கீழே போய் சுற்றி பார்த்துட்டு வருவோம், கீழே அப்படி அடிவாரத்தில் என்னதான் இருக்குது அப்படின்னு இது நினச்சிக்கிட்டு போகுதா என்ன அப்படின்றது தெரில. பட் தற்போதைய நிலைமையில் இந்த கர்நாடகா பேங்க் அப்படின்றது இந்த 2025 லோ ப்ரைஸில் இருக்குது. கொஞ்சம் நாள் கழித்து அல்லது சில மாதங்கள் கழித்து எடுத்து பார்த்தா தான் இவன் ஏதாவது இந்த சரிந்து கொண்டே போயிட்டு இருந்த ட்ரெண்டு திரும்பி ரிவர்சல் ஆகியிருந்ததா அல்லது அந்த ரிஸ்க் அப்படியே கண்டினியூ ஆகி அந்த ட்ரெண்ட் அப்படியே கீழே போச்சு அப்படின்றது சில நாட்கள் கழித்து எடுத்து பார்த்தா தான் தெரிய வரும். பட் இப்போதைக்கு இது வந்து ஒரு 52 வீக் லோ பக்கத்தில் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பேங்க் ஷேர் தான் இந்த கர்நாடகா பேங்க் ஷேர்.
கோழிக்கறி அப்படின்னு கபாலி படத்தில் கேட்டுட்டு ஒரு மிகப்பெரிய கதாவசனம் பேசுவாப்புல. அது மாதிரி எங்களை என்ன ரத்த பொரியல் நினச்சிங்களாயா? இல்லை, ரத்த சரித்திரம்னு இன்றைக்கி என்ன காரணத்தினாலேயோ திடீர்னு ரயில்வே துறை பங்குகள்லாம் எந்திரிச்சு ஆடிக்கிட்டு இருக்குது. இந்த ஆர்விஎன்எல் அப்படின்ற பங்கு ரயில்வே துறையில் ஒரு முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு தான். அந்த பங்கு இந்த 2025 லோ ரேட்டில் 3 முறை விழுந்து 3 முறையும் மேலே வந்த பங்கு இப்போ 4வது முறையாக கீழே விழுந்த பிறகு அடுத்து இருக்கக்கூடிய 4 மாதத்தில் தன்னுடைய பழைய ஹையை மீட்டெடுக்குமா அல்லது புதிய லோவுக்கு போகுமா அப்படின்றது தெரியாதபடிக்கு இருக்குது. ஆனால் தற்போதைய நிலைமையில் இத்தனை நாள் ஒரே புலிமூட்டையாக அடுக்கி வச்சுருந்தான். இப்படி ஒரு புலிமூட்டையை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அப்படி புலிமூட்டைக்கு பக்கத்தில் 2 நாளாக 2 சக்கரை மூட்டை அடுக்கி வச்சுருக்கான். என்ன காரணம் அப்படின்றது தெரில. பட் எனிவே எப்படி பார்த்தாலும் அது 52 வீக் லோ பக்கத்தில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய பங்கு 6 மாதம் கழித்து எடுத்து பார்க்கும் பொழுது அவன் 52 வீக் ஹையை நோக்கி வந்தானா அல்லது இதை உடச்சிட்டு ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் லோ போனானா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பட் இன்னைக்கு என்ன காரணம்னு தெரில. ரயில்வே துறை பங்குகள்லாம் இது ரத்த சரித்திரம்னு எந்திரிச்சு ஆடிக்கிட்டு இருக்குது. அதுதான் நியூஸ் இன்னைக்கு. ஆனால் பாவி சமான் கேபிட்டல் நீ எதுக்குப்பா இன்றைக்கி எந்திரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பங்குனால 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை ரொம்ப காலமாக தாண்டவே முடியல சக்ஸஸ்ஃபுல்லாக. நீங்கள் நான் போன வருஷம் நவம்பர் மாதத்துலேருந்து கூட எடுத்து பாருங்கள், பெருசாக அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் இவனால் சக்ஸஸ்ஃபுல்லாக தாண்டி ரொம்ப காலமாக மேலே நிற்க முடியல. அதே சமயம் பெருசாக லாபமும் அதனுடைய முதலீட்டாளர்களுக்கு சம்பாரித்து கொடுக்க முடியாமல் இருந்தது. இன்றைக்கி என்ன காரணம் அப்படின்றது தெரில. ஒரு லாங் கேண்டில் அப்படின்ற மாதிரி போட்டு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த சமான் கேபிட்டல் என்பது இருக்குது. இதுக்கு முன்னாடி அவன் லாங் கேண்டில் எப்போ போட்டான்னா ஜூன் மாதத்தில் போட்டது. ஜூன் மாதத்தில் லாங் கேண்டில் போட்டு அந்த லோவுக்கு போயிட்டு ஒரு இடம் சம்பாரித்து கொடுத்தான். மறுபடியும் அந்த லோவில் போய் அவனால் நிற்க முடியல. அந்த லோ உடச்சிட்டு கீழே போனான். பட் இருந்தாலும் மறுபடியும் அதே லோவை தாண்டி மறுபடியும் சம்பாரித்து கொடுத்துருக்கான். ஸோ இந்த சமான் கேபிட்டல் என்பது ஒரு குண்டுச்சட்டிக்குள் குதிரை ஊட்டும் கம்பெனியாக, அதாவது ஷேரினுடைய விலையாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் ஒட்டியே ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஷேர் ப்ரைஸாக இப்போதைக்கு ஆடிக்கிட்டு இருக்குது. இனி அடுத்தடுத்த நாட்களில் என்ன ஆகும் அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். எது எப்படியோ ஜூன் மாதத்தில் ஒரு லாங் கேண்டில்னு போட்டது, அதுக்கப்புறம் இப்போ மனசுக்கு குளிர்ச்சியாக இப்போ இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய தொடக்கத்தில் ஒரு லாங் கேண்டில் போட்டிருக்கு. இதனால் போன சில மாதங்களுக்கு முன்னாடி இருந்த லாங் கேண்டில் பக்கத்தில் திரும்பி வந்திருக்கு. ஆட பாவமே, இன்றைக்கி கும்பா பாடி விட்டாங்க. ஏன் என் மேலே எல்லோரும் ரொம்ப ஸ்டொமக் ஃபயராக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காட்ஃப்ரை ஃபிலிப்ஸ் அப்படின்ற பங்கு இன்றைக்கி 4% இறக்கி விட்டாங்க. பாசிட்டிவ்லேருந்து பாவம் அது மைனஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதாவது நம்ம ஊரில் ஒரு கதை இருக்கும், கதை சொல்லுவாங்க இல்லையா? அப்போ ஒரு 10 தவக்கலை இருந்தது. அதில் ஒரு தவக்கலை மட்டும் அந்த கிணத்தை விட்டு தப்பிக்கிறக்கா இவ்வளோ தூரம் வந்துருச்சான். அப்புறம் மீதி இருக்கிற தவக்கலை அதெல்லாம் அவன் எப்படி மேலே போகலான்னு சொல்லி அவனை பிடிச்சி கீழே விழுத்து விட்ட மாதிரி இந்த சிகரெட் செக்டரில் நல்லா மேல் நோக்கி வந்த காட்ஃப்ரை பிஹெச்எல்பி இன்றைக்கு சரிவடைஞ்சிருக்கு. அதே சிகரெட் செக்டரில் இருக்கக்கூடிய ஐடிசி அப்படின்ற ஷேர் ஹோல்டருக்கு ஒரு வகையில் மனசு சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஷேரை மட்டும் விட்டுட்டு அந்த ஷேரை மட்டும் தூக்கி மேலே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம போக விட்டால் மேலே போகாதா, இன்னும் அது அநியாயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சந்தோஷம் இல்லாமல் இருந்தாங்க. மேபி அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு மாதிரி ஆசுவாசமாக இருக்கும். நண்பர்களே, நம்ம ஒரு ஷேரை பார்த்து சக்கரைக்குட்டி செல்லக்குட்டின்னு கொஞ்சுவோம் எப்பன்னா அவன் நம்மளுக்கு பெருசாக நஷ்டம் பண்ணாமல் உதவி செய்யும் பொழுது. அப்படித்தான் இந்த பிஎம்எல் அப்படின்ற பங்கு சமீபத்தில் அதனுடைய ஷேர் ஹோல்டர்ஸுக்கு வந்து பெருசாக நஷ்டம் பண்ணி விடாமல் ஒவ்வொரு தடவையும் கார்னரில் எஸ்கேப் ஆகிட்டே இருக்குது. 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்டே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இன்னுமே அதை உடச்சி பெருசாக கிராஷ் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் எவ்வளவு நாளைக்கு அந்த பிஎம்எல் அவங்கள காப்பாற்றுது அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். தற்போதைக்கு மிகவும் சென்டர் பாயிண்டில் இருக்கக்கூடிய பிஎம்எல் தன்னுடைய பழைய ஹையை எட்டி பிடிக்க போகிறதா அல்லது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு இடம் கொடுத்தான். மார்ச் மாதத்தில் மிகப்பெரிய ஒரு கிராஷ். அந்த கிராஷ் ஆனதுக்கப்புறம் 2400லேருந்து 4800 ஆல்மோஸ்ட் 100% ஏறிய பங்காக இந்த பிஎம்எல் இருக்குது. ஸோ இப்போ சென்டர் பாயிண்டில் இருக்கக்கூடிய இந்த பிஎம்எல் அந்த மாதிரி கீது ஏதாவது வருதா அல்லது தன் ஆல்ரெடி வந்து ரீச் ஆன பழைய ஹையை திரும்பவும் போய் தொட போகிறதா அப்படின்றது தெரியாமல் பல பேர் இந்த சென்டர் பாயிண்டில் பார்த்துட்ருக்காங்க. அது ஒரு 4-5 மாதம் கழித்து பார்த்தா தெரிஞ்சிட போகுது அப்படின்றதான் ஒரு யதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.